Hello students, welcome to Hiba Max. 10th standard Maxக்கு ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியும். அண்ட் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து 4th லெசன் வரைக்கும் நிறைய பேர் 6th லெசன் 7th லெசன் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் 5th லெசன்லேருந்து 8th லெசன் வரைக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 2 மார்க்ஸ் தனியாக 5 மார்க் தனியாக அண்ட் எல்லா சாப்டரோட மார்க் அலாட்மெண்ட்ஸும் இருக்கும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு சாப்டர் எடுக்கும்போது 5th சாப்டர்லேருந்து 8th சாப்டர் வரைக்கும் எடுக்கும்போது 2 மார்க்ஸ் தனியாக 5 மார்க்ஸ் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் வர அளவுக்கு நிறைய லைக் வர்றதில்ல, நிறைய லைக் வந்தால் தான் நம்மளோட வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். தெரியாதவங்க இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குமே போய் சேரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மார்க் அலாட்மெண்ட் பார்க்கலாம். 5th சாப்டரோட மார்க் அலாட்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். 5 மார்க்கில் 2 கொஷின் வரும். அது ரெண்டாக பிரிச்சுடுவாங்க. இப்போ 5.1 அண்ட் 5.2லேருந்து ஒரு கொஷினும் 5.3 அண்ட் 5.4லேருந்து ஒரு கொஷினும் கேட்குற மாதிரி இருக்கும். மார்க்ஸும் அதே மாதிரி தான். சரிங்களா? ஸ்லோப்லேருந்து ஒரு கொஷின் வரும். அப்புறம் பேரலெல்லாம் இல்லையா, பேரலெல்லாம் இருக்குன்னு கொடுத்துட்டு அன்னோன் வேல்யூ கேட்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கொஷின். ஸோ 2 மார்க்லேருந்து 2 கொஷின், 1 மார்க்லேருந்து ஒரு கொஷின், மொத்தமாக நமக்கு வந்து 15 மார்க்ஸு. திஸ் ப்ராக்ரஸ் செக் டூ யூ நோ எல்லா பேஜஸ்லேருந்தும் ப்ளஸ் இது கூட நோட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிடுங்க. இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 5 மார்க்குக்கு 5.1 எல்லாருக்குமே தெரியும், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் குவாடிலேட்டரல் கேட்பாங்க இல்லையா. அண்ட் 5.3 ஸ்லோப்பு, 5.4 வந்து பேரலல் ஆர் பர்பண்டிகுலர் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. 2 மார்க் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் 5.1லேருந்து 5 வரைக்கும், அப்புறம் 5.8லேருந்து 13 வரைக்கும். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். 5.17 to 19, 21, 23, 26, 30, 35. இப்போ எக்ஸாம்பிள் சம்ஸில் இருக்கிற 5 மார்க்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்கேன். 5.6, 7, 14, 15, 16, 20, 22, 24, 27, 28, 29, 36, 37. இப்போ எக்ஸசைஸ் சம்ஸ்ன்னு பார்த்தோன்னா இது எல்லாமே 5 மார்க் மட்டும்தான். 4, 5, 6, 7, 9, 10, 11, 5.1ல், 5.2ல் 8 and 9, 5.3ல் 8, 9, 11, 14, 5.4ல் வந்து 4லேருந்து 12. 5.1ம் 5.1 எக்ஸசைஸும் 5.4ம் ரொம்பவே முக்கியம். ஸோ அது கவனமாக பாருங்கள். யூனிட் எக்ஸசைஸ் சம்ஸும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துடுங்க. சரிங்களா? அடுத்து 6th சாப்டரோடது பார்க்கலாம், ட்ரிக்னாமெட்ரி. ஸோ ட்ரிக்னாமெட்ரியும் நம்ம ஜியாமெட்ரியும் ஒரே மாதிரி தான். ஏன்னா ஒரு 5 மார்க், ஒரு 2 மார்க், ஒரு 1 மார்க், மொத்தமே 8 மார்க் தான். ஸோ இதுலேயுமே நீங்கள் வந்து 6.1 மட்டும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 2 மார்க் வர அதிக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் 6.2 and 3ல் வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்கும், அது மட்டும் பார்த்தா கூட போதும். எப்போவுமே சென்டம் பிளானுக்கு எப்பவும் போல் ட்ரை திஸ் ப்ரோக்ரஸ் செக், நோட்ஸ், ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்துடுங்க. இம்பார்ட்டண்ட் எக்ஸசைசஸ் 5 மார்க்குக்கு 6.2, 3 and 4, 2 மார்க்குக்கு வந்து 6.1. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின் 6.1, 2, 3, 4. 6.4ல் 1லேருந்து 5 அண்ட் 1, 2, 3 வந்து ஆல்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா இருக்கிறதே 5 சம் 6 சம்மு தான். மொத்தமாக சேர்க்கும்போது 6.1ல் மட்டும்தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதில் எல்லாமே நம்ம பார்த்தாகணும். ஒரு வாட்டி ஒரு சம் கேட்டால் இன்னொரு வாட்டி இன்னொரு சம் தராங்க. ஸோ நம்ம இதுதான் வரும் நாங்கள் சொல்லிட்டு அப்புறம் வரலன்னா கஷ்டம். அதனால தான் 6th சாப்டர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாருங்கன்னு சொல்கிறேன். அதுலேயும் முக்கியமாக ப்ரூஃப் சம்ஸ்லாம் வரும், h/a+b அந்த மாதிரிலாம் சம்ஸ் வரும், அது எல்லாமே பார்க்கணும். அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்கேன். 6.8, 10, 11, 13, 16, 17, 21, 23, 25, அப்புறம் 27 to 30. இது எல்லாமே 5 மார்க்கு. அடுத்து 7th சாப்டரோடது பாருங்கள். மார்க் அலாட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்கு அண்ட் 2 மார்க் மட்டும் இதிலேருந்து 2 2 மார்க்லேருந்து 3 2 மார்க் கேட்குறாங்க. ஸோ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 7 சாப்டர் முக்கியம். 1 மார்க்லேயும் 2 கேட்குறாங்க. டோட்டலாக 13 மார்க்ஸ் நமக்கு வந்து அதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஸோ ட்ரை திஸ் ப்ராக்ரஸ் செக் வந்து நம்ம சென்டம் பிளான் இருக்கிறவங்க பார்த்துடுங்க. அண்ட் முக்கியமாக ஃபார்முலாஸ் வந்து நம்ம பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்கள். இப்போ 5 மார்க் எழுதுறீங்க, ஃபார்முலா வரைக்கும் கரெக்டாக எழுதிங்கனாலே உங்களுக்கு வந்து 2 மார்க் கிடைச்சிடும். ஸோ அதனால் ஃபார்முலாஸ் வந்து நல்லா தரவு பண்ணிவிடுங்க. அண்ட் இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சம்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 31 சம்ஸ் தான் இருக்குது. 31 சம்ஸுமே முக்கியம். சரிங்களா? 31 சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 2 2 மார்க் ஒரு 5 மார்க் எழுத முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்க முடியும். எக்ஸசைஸ் வைஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 7.1ல் 5 மார்க் வந்து 4th கொஷின்லேருந்து 10th கொஷின் வரைக்கும். 7.1ல் வந்து 1, 2, 3. 7.2ல் வந்து
5 மார்க் 5லேருந்து 10, 2 மார்க் வந்து 1லேருந்து 5. அந்த 5 வந்து சம்டைம்ஸ் 2 மார்க்லையும் கேட்குறாங்க, இல்லை 5 மார்க்லையும் கேட்குறாங்க. அடுத்து 7.3ல வந்து 1 and 3 மட்டும் தான் 2 மார்க், 2, 4, 5, 6, 7 வந்து 5 மார்க்கில் வரும். 7.4ல 2, 5, 6, 7, 8, 1, 3, 4 வந்து 2 மார்க்ஸ். ஸோ இதில் மொத்தமாகவே பாருங்களேன், 4 எக்ஸசைஸ், 4 எக்ஸசைஸ்லேயே 10 சம். அப்படி 10 சம் கூட இல்லை அப்படின்னா ஒரு 38 சம்ஸ் கிட்டத்தட்ட. இது எல்லாமே பார்த்துக்கலாம். அண்ட் இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணுன்றது ஃப்ரஸ்டம் சம்ஸ் மட்டும். ஃப்ரஸ்டம் சம்ஸ் அண்ட் லாஸ்ட் எக்ஸசைஸ் இருக்குது பாருங்கள். இதில் நம்பர் ஆஃப் கேப்ஸு, நம்பர் ஆஃப் கேப்சியூல் சம்ஸு, அப்புறம் அந்த காம்பினேஷன்ஸ், அப்புறம் வந்து 2 ஷேப்ஸ் கொடுத்துட்டு கேட்குறது இல்லைங்க. அண்டு கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கிறது, ரேஷியோவில் கேட்குறது. அடுத்து 8th சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ 8th சாப்டர் வரைக்கும் 2 5 மார்க் வரும். அதில் ஒன்று வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து வரும், ஒன்று வந்து ப்ராபபிலிட்டியிலேருந்து வரும். அண்ட் 2 2 மார்க். 2 மார்க்குமே ஒன்று வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒன்று வந்து ப்ராபபிலிட்டி. அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 2 மார்க் தான் இருக்குது. அதை மட்டும் படிங்க, ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அண்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 1 மார்க் வந்து 2 வரும். டோட்டலாக 16 மார்க். சென்டம் பிளான் இருக்கவங்க ப்ராக்ரஸ் செக்கு, டூ யூ நோ, நோட்ஸ், ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்துருங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா டோட்டலாக 31 எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்குது. அதில் மோஸ்ட் ரிப்பீட்டட் பார்த்தீங்கன்னா 8.1, 2, 3, 10, 14, 15 and 16. ப்ராபபிலிட்டியில் எல்லா எக்ஸாம்பிள்ஸும் முக்கியம், சரிங்களா? ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துடுங்க. இப்போ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 8.1, 2 இது 2 ஆப்ஷனல் தான். சென்டம் எய்ம் பண்ணுறீங்க, 90+ எய்ம் பண்ணுறீங்கன்னா இந்த கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். எக்ஸசைஸ் 8.1ல வந்து 5, 10, 11, 12, 13, 14, 15. 2 மார்க் வந்து பேலன்ஸ் இருக்கிறது, சரிங்களா? 8.2ல 4, 5th கொஷின் அதிக வாட்டி கேட்டிருக்காங்க, 6, 7, 8. அண்ட் 8.2ல 2 மார்க்ஸ் 1, 2, 3. 8.3 and 4 பார்க்கலாம். 5 மார்க் 5லேருந்து 13. 8.4ல வந்து 6லேருந்து 13. பேலன்ஸ் இருக்கிறது வந்து உங்களுக்கு 2 மார்க்கு. ப்ராபபிலிட்டியிலேருந்து நீங்கள் சாய்ஸ் வைக்காதீங்க, பிகாஸ் ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ஈஸி தான். அதுலேயும் நம்ம சாய்ஸ் எடுத்தோன்னா இப்போ ஒரு சில வேளை நமக்கு 6th சாப்டர்லேருந்து தெரியாத கொஷின் வந்துருச்சுன்னா நம்மளால் ஸ்கிப் பண்ண முடியாமல் போயிடும், சரிங்களா? அண்ட் யூனிட் எக்ஸசைஸ் ஆப்ஷனல். 80+, 90+ எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து யூனிட் எக்ஸசைஸ் பார்த்துருக்கணும், சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் 5 மார்க் 2 மார்க்கை நான் பிரிச்சும் கொடுத்துட்டேன், இதெல்லாம் எக்ஸ்பெக்டட்னும் கொடுத்துட்டேன், எக்ஸாம்பிள் சம்ஸ் கொண்டு கொடுத்துட்டேன். ஸோ கைண்ட்லி உங்கள் 10th ஸ்டாண்டர்டோட மேக்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் சயின்ஸோட இம்பார்ட்டண்ட்டும் சோஷியல் இம்பார்ட்டண்ட்டுமே நான் கொடுக்க பார்க்குறேன். கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காமல் வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் என்ன அப்லோட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.